வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோ நான் சொல்ல போகிற விடயத்தை நினச்சி நீங்கள் யாரும் மனவர்த்தப்பட்டீங்களா இருந்தால் பட்டுட்டு போங்க. ஏனென்றால் நான் சொல்ல போகிறது எங்களுடைய இனத்துக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கிறதுக்கு மட்டும்தான். அதாவது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நாங்கள் ஒரு கொஞ்ச காலத்துக்கு முன்னே பல டிக்டாக்கர் அது நானும் ஒரு ஆள் தான், எல்லாரும் கத்துன்னு கத்தினோம். இந்த பழைய கிளடுகள் வேண்டாம், பழைய வேட்டியல் வேண்டாம் என்று சொல்லி பல வேட்டியல் நாங்கள் கலைச்சிட்டோம். ஆனால் அந்த வேட்டியலை கலைச்சி ஒரு இளம் ஒரு ஆளை கொண்டு வந்து உள்ளுக்க விட்டோம். ஆறு ஓப்பனா பேரை சொல்கிறேன், டாக்டர் அர்ஜுனா. அவரை கொண்டு வந்து உள்ளுக்க விட்டோம். இன்றைக்கு அவற்றை பைத்தியக்காரத்தனம் எல்லாம் பார்க்கும் பொழுது சத்தியமாக சொல்கிறோம், விசரடிக்குது. அதாவது பெற்றியளவில் நாங்கள் அவரை எதிர்பார்த்தோம், ஆனால் அவர் செய்கிற செயலை பார்க்க விசரடிக்குது. இலங்கையில் பிறந்த ஒரு பேர்த் சர்டிஃபிகேட் வச்சிருக்க ஒரு ஆள் எப்படி ஜெர்மனியில் பிறந்து என்று சொல்ல முடியும்? இது எவ்வளவுக்கு மொக்குத்தனமான விடயம். ஸோ இவர் ஜெர்மனியில் பிறந்த பேர்த் சர்டிஃபிகேட்டை இதில் நிரூபிக்க வேணும். அப்படி இல்லாட்டி அதுக்கு மன்னிப்பு கேட்க வேணும். அப்படி பல விடயங்கள் நாங்கள் சுட்டி காட்டலாம். ஸோ ஒரு என்ன டைமுக்கு டைம் சுண்டக்கடையிலே அலுவல கேமை மாற்றி கொண்டிருக்க ஒரு மனிதன். அதாவது இன்றைக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, இவர் ஒரு ராஜபக்ச குடும்பத்தின் ஒரு கைக்கூலி, அதில் மாற்று கருத்தே இல்லை. ஏனென்றால் இவர் நாளைக்கு நீங்கள் வாக்கு போட்டு இவரை வெல்ல வைக்காட்டி எப்படி அங்கே டக்ளஸ் தேவானந்தா ராஜபக்சாக்கு கைகூலியாக இருந்தாரோ அதே மாதிரி இவருக்கும் ஒரு சான்ஸ் கிடைக்கும். ராஜபக்சா குடும்பம் வேண்டாம், தயவு செய்து அதை செய்கிறாங்க ப்ளீஸ். அது செய்திங்களா இருந்தால் அந்த பக்கம் ஒருவரும் பெற மாட்டார்கள். ஸோ அதை செய்கிறாங்க. அதாவது ராஜபக்ச குடும்பம் வெண்டால் புலம்பெயர்ந்த தேசத்திலிருந்து ஒருவரும் அங்கே வர மாட்டாங்க. அப்படி கொத்த நிலை எனக்கு தெரியும், புலம்பெயர்ந்த தேசத்தில் என்ன நினைக்கிறாங்க என்று. ஸோ அதனால் புரிந்து கொண்டு இந்த அனுரகுமார ஆட்சியே காணும், அதோடையே நிற்கட்டும். அது பார்ப்போம், போய் தருவது தெரியல, வேறு விஷயம். ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன்டா, இந்த கர்மங்களை பழைய வேட்டி வேணா பழைய கிளடுகள் வேணா கலைச்சி போட்டு கடைசியாக ஒரு லூஸை கொண்டு வந்து நாங்கள் இருத்தி போட்டு கூத்து பார்த்து கொண்டிருக்கிறோம். ஸோ இந்த லூஸை வச்சு நாங்கள் ஒன்றுமே செய்ய போகிறதும் இல்லை. ஆனால் ஏன் நாங்கள், அதாவது இவர் இப்போ ஐரோப்பாவில் என்ன செய்கிறார், பணம் கேட்குறார், இங்கே ஐடியா பிடுங்குறார். அதாவது இப்படி ஒரு ஹாஸ்பிட்டல் இங்கே இருக்குன்னு இப்போ சொல்கிறார். ஆனால் இங்கே பிறந்தவர்னு தானே பந்தாடிக்கிறார். அப்படி பல விஷயங்களை சொல்கிறார். ஆனால் அவர் சொன்ன விஷயங்களில் பல விடயங்கள் பொய்க்கு முரம்பானது. அதாவது ஐரோப்பாவில் ஃபுல்லாக தண்ணி பெப் தண்ணி குடிக்கலாம்னு சொன்னது போய். ஜேர்மனில் எல்லா இடமும் பெப் தண்ணி குடிக்கலாது. அங்கே போத்து தண்ணி நாங்கள் குடிச்சினாங்க. நாங்கள் 14 வயதுலேருந்து அங்கே அப்படி குடிச்சு வளர்ந்த ஒரு ஆக்கள். ஆனால் அது விடுவோம். ஆனால் ஓகே, ஊரில் குடிக்கிற அந்த சேத்து தண்ணியை விட இது நல்ல தண்ணி தான், அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் அவர் அப்படி சொன்னாருன்னு அது ஒரு விஷயம். ஆனால் இந்த கருத்து மெயினாக சொல்ல வர என்னென்றால், என்னதான் அங்கே நாங்கள் ஒருவனை தேர்ந்தெடுக்க சொல்லி நாங்கள் இங்கே எல்லாரும் டிக்டாக் வீடியோ யூடியூப் வீடியோ போட்டாலும் கடைசியாக பார்த்த மாதிரி தான் இங்கே தான் நிற்கிறார்கள் அந்த ஐடியாக்கோ பணத்துக்கோ. ஸோ அப்போ ஏன் நாங்கள் இங்கே இருந்து ஒருவனை அங்கே அனுப்பக்கூடாது? இங்கே இருந்து ஒருவனை அங்கே அனுப்பக்கூடாது. இங்கே இருந்து ஒருவனை பிரான்ஸ், ஜெர்மன், இங்கிலீஷ் அப்படி பல மொழிகள் தெரிஞ்சவன், பல படித்தவன், பல விஷயங்கள் அறிஞ்சவன், அவனை பிடிச்சி இளம்பொடியன், ஒரு 20-25 வயது பொடியனை பிடிச்சி அவனுக்கு நாங்கள் ஒரு எல்லாரும் சேர்ந்து அவனுக்கு ஏதோ ஒரு வகையில் அவனுக்கு ஒரு ஐடியா கொடுத்து, அதாவது எந்த ஐடியா உன்றிய ஐடியா அப்படி இப்படி எல்லா ஐடியாவும் கொடுத்து அவனை வச்சு நாங்கள் அங்கே வச்சு டபுள் நேஷனாலிட்டி ஊடாக அவனை அங்கே தேர்தலை நிறுத்தி அந்த தேர்தல் ஊடாக அவன் ஒருவருக்கும் விலை போக மாட்டான். ஏன்னா ஏற்கனவே யாழ்ப்பாணத்தில் உள்ளவன் யாழ்ப்பாணமோ மட்டக்களப்போ இங்கே இருந்தவன் முதலாக விலை போகிறது யாருட்டா கொழும்புலாம் விலை போவான். ஸோ அப்போ இவனுக்கு அதாவது கொழும்பில் விலை போய், அதாவது கொழும்பில் விலை போன அப்புறம் அடுத்த கட்டமாக புலம்பெயர்ந்த தேசத்துக்கு வருவார். அப்போ இவனுக்கு இங்கேருந்து நாங்கள் அனுப்புகிற இவனுக்கு கொழும்பில் விலை போகிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஏன்னா அவன் கொழும்பு பணத்தை விட வெளிநாட்டு பணம் அவனுக்கு தெரியும், பெரிய பணம்ன்ட்டு. ஸோ அப்போ அதால் அது அப்படித்தான் விலை போனால் அவனை நாங்கள் மாற்றி அமைக்கக்கூடிய திட்டத்தை நாங்கள் உருவாக்கணும். ஸோ அதனால் தயவு செய்து நாங்கள் இங்கே இருந்து ஒருவனை அனுப்பி, அதாவது எங்கண்ட ஆட்சிக்காக, எங்கண்ட நன்மைக்காக, எங்கள் தமிழருக்கு விருப்பு நன்மைக்காக நாங்கள் உருவாக்கணும் என்ற தாழ்மையாக கேட்டுக்கொண்டு உங்களுக்கு விடப்படுறேன். இது உங்களோட கருத்து எனக்கு முக்கியம். எழுதுங்க. நன்றி, வணக்கம்.